இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025ஆம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கப் போகிறோம். 2024ஆம் ஆண்டில் கிரகங்களோட மாற்றத்தால் பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த நீங்கள் பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த 2025 அடியெடுத்து வைக்க போறீங்க. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை பிறக்குது. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. குரு பகவான் ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியை கடகத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் விதத்துல தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது தொடங்குது. பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டுல 3 முக்கிய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சும் இருக்கு. முக்கியமா இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியையும் சேர்த்து இந்த 2025ஆம் வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, வேலை, தொழில், கல்யாணம், குடும்பம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கடக ராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சோ அந்த அளவு கன்னி ராசிக்கு கடந்த ஓராண்டுக்கு மேலாக அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் பல சோதனைகள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். இதுவரைக்குமே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகங்களோட பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக மிக சாதகமாக இருக்குது. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். கெடுபலன்கள் இந்த வருடம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு வரவேற்கத்தக்க வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மே மாதம் வரை உங்கள் ராசியில் வந்திருக்கக்கூடிய கேது பகவானால் சில சவால்களும் தடைகளும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். 2025 ராகு கேது பேச்சுக்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான காலம். சொத்து, வீடு வாங்கக்கூடிய யோகம். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்டின் தொடக்கம் மந்தமாக இருந்தால் கூட ஒவ்வொரு மாதம் செல்ல செல்ல படிப்படியான வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வருடத்தின் ஆரம்பத்தில் 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாங்க. அப்போ இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடக்கும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை அக்டோபர் மாதத்துக்குள்ள சந்திப்பீங்க. அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்குமே பொருளாதார மேன்மைகளும் பணத்தட்டுப்பாடு இல்லாத நிலையும் இந்த வருடம் இருக்கும். பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான சோதனைகளையும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய கடன்களை எல்லாத்தையும் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருடமாக இருக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு முயற்சியை செய்வீங்க. குறிப்பாக கடனை திருப்பி தருவது, உறுதி அளித்திருந்த நாளுக்கு முன்னதாகவே அதை செலுத்தி முடிப்பீங்க. ஒருவருக்கு உதவி செய்வதாக நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமலோ அல்லது திருமணம் நடத்த ஆள் இல்லாமலோ இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தாமதமாகிட்டு வந்திருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நல்ல செய்தி இல்லத்துக்குள்ளே கேட்க போகுது. இந்த ஆண்டோட முதல் சில மாதங்கள், அதாவது ராகு கேது பேச்சு வரைக்குமே பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏப்ரல் மாதம் முதல் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை இந்த வருடத்தில் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்கணும். இந்த ஆண்டு பல வழிகளிலும் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வரவழைச்சுக்குவீங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை தொழிலில் சேர்ந்த விஷயங்கள்ல பெரிதா சிக்கல் அப்படிங்கிறது இருக்காது. சிக்கல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்து முடிச்சிட்டீங்க. அதனால் இனிமேல் உங்களுக்கு ஓரளவு படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கடந்த 3 மாதங்களாக உயர் அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கிறவர்களோட ஏதேனும் வாக்குவாதம், கருத்து வேறுபாடுகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிக்கல்கள்லாம் ஏற்படலாம். இந்த 3 மாத காலம் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக நல்லது. சனி பேச்சுக்கு பிறகு வேலையில் இருந்துட்டு வந்த தடை நீங்கும். ராகுகேது பேச்சுக்கு பிறகு வேற்றுமொழி, வெளிநாட்டு யோகம் இது எல்லாமே உண்டு. வேற்றுமொழி பேசுபவர்களால்
உத்தியோக ரீதியாவோ வேலை தொழில் ரீதியாவோ உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு, முயற்சி செய்துகிட்டு இருந்தவர்களுக்கு இதுவரைக்கும் தடை தாமதம், கொடுத்த பணத்தை இழந்திருப்பீங்க. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருப்பீங்க. ராகுகேது பேச்சுக்கு பிறகு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உண்டு. பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை தொழில் ரீதியாகவும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்திலேயே மாற்றம் வரும். அதற்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்க செய்யலாம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறை, ஜோதிடம், மருத்துவர்கள், மனநல ஆலோசகர்கள் ஆகிய துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகவும் யோகமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். பயணம் தொடர்பான விஷயங்களால வருமானம் அப்படிங்கிறது உண்டு. அடிக்கடி பயணம்லாம் சென்று வருவீங்க. தொழிலையும் வியாபாரத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து சுயதொழில் செய்கிறவங்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றமான காலகட்டம். இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்ய முடியாம திணறி கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைச்சு உங்களுடைய தொழிலை நினைத்தபடியே விரிவாக்க செய்வீங்க. பெண்களுக்கெல்லாம் தங்கம், நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு தேவையான சிறுவரிசை பொருட்கள்லாம் வாங்கி வைப்பீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பிறரால மதிக்கப்படக்கூடிய அளவு உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். பெற்றோர்களுக்கெல்லாம் மகன்களாலையும் மகள்களாலையும் இருந்துட்டு வந்த மனச்சங்கடங்கள்லாம் விலகி சந்தோஷம் அப்படிங்கிறது அவர்களால கிடைக்கும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த மாதம் தாமதமின்றி செய்து கொடுப்பீங்க. பெற்றோர்கள்லாம் என்னதான் பணவரவு நிறைவாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே சிக்கனமாக இருக்கிறதா கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. பணவரவும் பொருளாதார நிலைமையும் நன்றாக இருக்கும் பொழுது சேமிப்பதையும் வழக்கப்படுத்தி கொள்ளணும். கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு நடத்தாதவங்கெல்லாம் உடனடியாக அந்த குறையை தீர்க்கும் வண்ணம் குலதெய்வத்தை தரிசனம் செய்துட்டு வருவீங்க. இத்தனை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வத்துக்கு மிஞ்சிய சக்தி இல்லை அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அதை மனதில் வச்சுக்கணும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே மாறி சொத்து விஷயங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவி உறவுகளெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால கெடுதல் எதுவும் இருக்காது. இருந்தாலும் சனிதான் என்பதால ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும். கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரும் அடிக்கடி. அதனால எல்லா காரியத்திலையும் அவசரப்படாம இருக்கணும். இதுவரைக்கும் மனதில் இருந்துட்டு வந்த எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இனிமே இருக்காது. இனம் புரியாத கலக்கத்தில் இருந்தவர்களுக்கு இனிமேல் புது உற்சாகம் அப்படிங்கிறது இந்த 2025 கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை பிடிக்காம எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் கூட உங்களை நண்பர்களாக்கிக்க முயற்சி செய்வாங்க. புதிய கடன்கள் வாங்கும்படி நேரிட்டாலோ பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதால வெளியிடங்கள்ல மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா 3 மாதங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். கண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டுல சனி பயிற்சி நடக்குது. அதனால கூட்டுத்தொழில் செய்யறவங்க, திருமண உறவுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறதால சேமிப்பு, முதலீடு, சொத்துக்கள் வாங்குவதிலெல்லாம் கவனத்தை செலுத்தணும். கன்னிராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க. ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்காது. கன்னிராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாதது போல தான் இருக்கும். ஆனால் ஏப்ரல் மே மாதத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை.